விநாயகர் சதுர்த்தி அன்று தரிசிக்க வேண்டிய தமிழகத்தின் சிறப்பு பெற்ற 10 விநாயகர் கோயில்கள். விநாயகர் சதுர்த்தி அன்று வீட்டில் விநாயகர் சிலையை வாங்கி வந்து வழிபடுவதுடன் கோயிலும் சென்று விநாயகரை தரிசித்து வழிபடுவது சிறப்பு. அப்படி செல்லும் பொழுது தமிழகத்தின் புகழ்பெற்ற மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்களாக கருதப்படும் விநாயகர் கோயில்களுக்கு சென்று வழிபடும் போது அதன் பலன் பல மடங்காக அதிகரித்து காணப்படும். விநாயகரின் அருளும் முழுவதுமாக கிடைக்கும். விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பெருமானின் அருளை பெறுவதற்குரிய அற்புதமான நாளாகும். இந்த நாளில் புகழ்பெற்ற சிறப்புமிக்க விநாயகர் தலங்களுக்கு சென்று வழிபடுவதால் விநாயகரின் அருளை முழுவதுமாக பெற முடியும். விநாயகர் சதுர்த்தி அன்று தமிழகத்தில் அவசியம் சென்று வழிபட வேண்டிய புகழ்பெற்ற 10 விநாயகர் கோயில்களை பற்றித்தான் இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். வாய்ப்பு இருப்பவர்கள் இவற்றில் ஏதாவது ஒரு ஆலயத்திற்காவது சென்று வழிபடுவது சிறப்பு. விநாயகரின் அருளை முழுவதுமாக பெற வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த தலங்களுக்கு சென்று வழிபடுவது விநாயகர் சதுர்த்தி சிறப்பு வழிபாட்டில் தலங்களுக்கு சென்று வழிபடுவதும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொள்வதும் மறக்க முடியாத மெய் சிலிர்க்கும் நிகழ்வாக இருக்கும். தமிழகத்தின் புகழ்பெற்ற 10 விநாயகர் கோயில்கள். 1. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில். தமிழகத்தில் உள்ள மிக பழமையான குகை கோயில்களில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலும் ஒன்று. பக்தர்கள் வேண்டிய வரங்களை தரும் கற்பக விருட்சமாக கையில் சிவலிங்கத்தை ஏந்தியபடி விநாயகர் மூலஸ்தானத்தில் காட்சி தரும் கோவில் இது. 2. மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில். திருச்சி மலைக்கோட்டையின் மீது சிறிய சன்னதியில் விநாயகப் பெருமான் கோயில் கொண்டுள்ள தலம். தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி அன்று மிக பெரிய கொழுக்கட்டை நெய்வேத்தியமாக படைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்படும் கோயில்களில் இதுவும் ஒன்று. 3. ஈச்சனாரி விநாயகர் கோயில். கோவையில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற கோயில்களில் இதுவும் ஒன்று. கோவையில் அதிகமான பக்தர்கள் வந்து செல்லும் சக்தி வாய்ந்த கோயில்களில் ஒன்று ஈச்சனாரி விநாயகர் கோயில். 4. மணக்குள விநாயகர் கோயில். தமிழக எல்லையில் புதுச்சேரியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கோயில்களில் ஒன்று மணக்குள விநாயகர் கோயில். மிக பழமையான வரலாற்றை கொண்ட இக்கோயில் அதிகமான பக்தர்கள் வந்து செல்லும் கோயில்களில் ஒன்றாக உள்ளது. இங்கு ஒரே ஆலயத்தில் 108 விநாயகர்களை தரிசிக்க முடியும். 5. ஆதி விநாயகர் கோயில். திருவாரூரில் திலதர்ப்பணபுரிக்கு அருகில் முக்தீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள விநாயகர் துதிக்கை இல்லாமல் மனித முகத்துடன் காட்சி தருகிறார். அதனால் இவரை ஆதி விநாயகர் என்றும் நரமுக விநாயகர் என்றும் அழைக்கின்றார்கள். 6. முந்தி விநாயகர் கோவில். கோவையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஆலயங்களில் இதுவும் ஒன்று. திராவிட கட்டிடக்கலை பாணியில் இக்கோயில் அமைந்துள்ளது. 7. முக்குறுணி விநாயகர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அம்மன் சன்னதிக்கு அருகில் 8 அடி உயரத்தில் அமைந்துள்ள முக்குறுணி விநாயகர் தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற விநாயகர்களில் ஒருவர். 8. மும்மூர்த்தி விநாயகர் கோவில். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள மும்மூர்த்தி விநாயகர் கோவில் மிகவும் புகழ்பெற்ற கோவிலாகும். இங்குள்ள விநாயகர் மும்மூர்த்திகளாலும் வழிபடப்பட்ட மூர்த்தியாக கருதப்படுகின்றார். இந்த தலத்தில் பல்வேறு தெய்வங்களும் சிவனை வழிபட்டதாக தல வரலாறு சொல்கிறது. 9. நவகிரக விநாயகர் கோவில். கும்பகோணத்தில் அமைந்துள்ள நவகிரக விநாயகர் கோயில். கும்பகோணத்தில் அமைந்துள்ளது நவகிரக விநாயகர் கோயில். இங்குள்ள விநாயகர் தனது திருமேனியிலேயே 9 கிரகங்களை வைத்திருப்பதால் இவரை வழிபட்டால் நவ கிரகங்களையும் வழிபட்ட பலன் கிடைப்பதுடன் நவ கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களும் விலகும் என சொல்லப்படுகிறது. 10. புளியகுளம் விநாயகர் கோயில். கோவை மாவட்டம் புளியங்குளத்தில் அமைந்துள்ள முந்தி விநாயகர் கோயிலில் உள்ள விநாயகர் சிலை ஆசியாவிலேயே ஒரே கருங்கற்பாறையால் செய்யப்பட்ட மிகப்பெரிய விநாயகர் சிலையாக கருதப்படுகிறது.
19 அடி உயரம் கொண்ட இந்த விநாயகர் மிகவும் புகழ்பெற்றவர். விநாயகர் சதுர்த்தி திருநாளில் விநாயகப் பெருமான் ஆலயத்திற்கு சென்று அவர் அருள் பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.